நேர்களே, நேற்று பெங்களூரு நகரில் எனக்கு கன்னடம் தெரியாததால் நான் தாக்கப்பட்டேன் அப்படின்னு ரத்தம் சொட்ட சொட்ட இந்திய விமானப்படை வீரர் ஒருத்தர் அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அதோட பின்னணி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை முதல்ல பார்த்துடலாம். Hello everyone, I am Wing Commander Shiladitya Bose and this is my wife Squadron Leader Madhumita. We stay in DRDO, C.V. Raman Nagar, Phase 1. Today morning my wife was driving me to the airport and suddenly one bike came from behind, stopped in between, stopped our way. I will show you the video of my dash cam also. He came out, started abusing me in Kannada and then seeing that my car has a DRDO sticker, he says that you be DRDO people and says many things in Kannada, and finally she abused my wife and then I couldn't bear it. When I was coming outside, immediately he took his key in his hand and hit me on my head, taking my blood out. I stood there shouting that this is how you people defend whom we defend. Treat a person from the army, from Air Force or from Navy, from the defense forces. More people came surprisingly and started abusing us that we are doing wrong things. That person, he took his stone out, started trying to hit my car. I trying to stop, he hit me on my head again. Here you can see the blood and see my condition. My wife was there thankfully to take me out, come in the car. We went to the police station. Presently no response. We will see it further. We are going to the hospital as per them. But this is what Karnataka has become. I believed in Kannada, but seeing the truth, the reality of main heartland Karnataka, I couldn't believe it. God help us. God gave me the power not to retaliate. Tomorrow, if law and order doesn't help me, I will retaliate. And then these people will have it. Please help me. கன்னட மொழி பேசாததால தான் இவர் தாக்கப்பட்டாரா? ஃபேக்ட் செக் பண்ணிடலாமா? இந்த என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது பெங்களூரில் சி.வி. ராமன் நகர் பகுதியில் தான் இந்த மோதல் சம்பவமானது நடந்திருக்கு. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா விங் கமாண்டர் ஷிலாதித்யா போஸ் அவருடன் பயணித்துட்டு இருந்தது அவருடைய மனைவி ஸ்குவாட்ரன் லீடர் மதுமிதா தாஸ். இவங்க ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது, ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த டூ வீலரில் வந்த டெலிவரி பாய் அவங்க கார் இடிச்சதாகவும் அதை ஏன்னு தட்டி கேட்டபோது அந்த டெலிவரி பாய் விகாஸ் குமார் என்ற நபர் தன்னை தாக்கினார், ரத்தம் வர அளவுக்கு என்னை தாக்கினார், ஆனால் பதிலுக்கு நான் தாக்கவே இல்லை, பிரித்து விட யாராச்சும் வருவாங்கன்னு பார்த்தோம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களும் கூட அவருக்கு ஆதரவாக தான் செயல்பட்டாங்க. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வச்சு இந்த வீடியோவை நேற்று அவர் வெளியிட்டிருந்தார். இது மிகப்பெரிய பேசு பொருளாமாச்சு. சமூக ஊடகங்களில் நிறைய பேர் இதை பகிர்ந்து பார்த்தீங்களா, மொழிவெறி காரணமாக கன்னடர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் பகிரப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மனைவி மதுமிதாவை கன்னடாவில் தகாத வார்த்தைகளில் அந்த டெலிவரி பாய் விகாஸ் குமார் என்றவர் திட்டினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சார். இவங்க ரெண்டு பேருமே டிஆர்டிஓவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட காரில் டிஆர்டிஓ ஸ்டிக்கரும் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு டிஆர்டிஓ பற்றியும் தப்பாக பேசினாரு. நாட்டின் பெருமைக்குரிய ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய டிஆர்டிஓ பற்றி எப்படி ஒரு பேசலாம்? நாட்டுக்காக சேவை செய்கிற எனக்கே இந்த நிலைமைனா மற்றவங்களுக்குலாம் இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்கும் நிலைமை அப்படின்னு ஷிலாதித்யா நிறைய விஷயங்களை உருக்கமாக அந்த வீடியோவில் பேசியிருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதனால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெலிவரி பாய் விகாஸ் குமார் உடனடியாக கைது செய்யப்பட்டார். ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டார் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் விசாரணையின் போது நடந்ததுதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆராய்ந்த போதுதான் உண்மை வெளியானது. உண்மையிலே அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது சாதாரண ஒரு ரோட்ல வந்து ரெண்டு பேருக்கு நடந்த ஒரு சண்டை. ஆனா இங்க விகாஸ் குமார் அந்த டெலிவரி பாயை முதல்ல தாக்குனது இந்த ஐஏஎஃப் வீரர் ஷிலாதித்யா தான் என்ற உண்மைதான் இப்போ அம்பலமாகி இருக்கு. அது மட்டும் இல்ல, தடுக்க வந்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு இவர் சொல்லியிருந்தார், இல்ல தடுக்கவே வரலன்னு சொல்லியிருந்தார் ஆக்சுவலா. ஆனா அங்க இருக்கவங்க இவங்க ரெண்டு பேரையும் தடுத்து விட எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி அந்த டெலிவரி பாயை இந்த ஷிலாதித்யா போஸ் என்ற நபர் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்திருக்கார். ஸோ தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகளும் வைரலான நிலையில இவர் தாக்கினதால தான் பதிலுக்கு விகாஸ் குமாரும் தாக்கியிருக்கார் அப்படின்ற உண்மை தற்பொழுது தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில இந்த இரண்டு தனிப்பட்ட நபர்களுக்கு இடையேயான இந்த மோதலை அடையாள அரசியலாக ஒரு ஐஏஎஃப் வீரர் எப்படி மாற்றலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வலுவாக இறங்கி இருக்கிறது. தேவையில்லாம கன்னட அரசியலை இதுக்குள்ளார எதற்காக கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க வலுவாகி இருக்கிறது. தான் இருக்கக்கூடிய பதவி அதனுடைய மேன்மையை கருத்தில் கொண்டு அதை தனக்கு சாதகமா ஷிலாதித்யா பயன்படுத்தியிருக்கார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வலுவா முன்வைக்கப்படுது. ஸோ இப்போ இந்த உண்மை வெளிவந்த பிறகு ஷிலாதித்யாவை சம்மன் அனுப்பியிருக்காங்க போலீசார், வந்து விசாரணைக்கு ஆஜராகுமாறு. இது சம்பந்தமாகவும் இப்போ பல்வேறு விமர்சனம்
விமர்சனங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த விவகாரம் வெளியே வந்ததுமே அந்த டெலிவரி பாயை உடனடியாக கைது பண்ணீங்கல்ல, இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஷிலாதித்யா மேல மட்டும் முதல்ல சம்மனுக்கு கூப்பிடுறீங்களே, ஏன் பிரிச்சு பார்க்குறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம், பாகுபாடு காட்டுறீங்களா அப்படின்ற விஷயத்தையும் சமூக ஊடகங்களில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு துறையில் பணியில் இருக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னா சில புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணணும், அதனை தொடர்ந்து தான் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய வீரர்களை ரொம்ப மேட்டிமைத்தனமாக, மேன்மைத்தனமாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படின்னும் போது அதை தவறான வழியில் அவர்களே பயன்படுத்தும் போது இங்க நம்ம என்ன செய்யறது அப்படின்ற ஒரு குரல் தான் இங்க ஓங்கி ஒலிக்குது. Hello everyone, I am Wing Commander Shiladitya Bose and this is my wife Sergeant Leader Madhumita. We stay in DRDO, CV Raman Nagar, phase 1. Today morning my wife was driving me to the airport and suddenly one bike came from behind, stopped in between, stopped our way. I will show you the video of my dashcam also. He came out, started abusing me in Kannada, and then seeing that my car has a DRDO sticker, he says that you be DRDO people, and says many things in Kannada, and finally she abused my wife, and then I couldn't bear it. When I was coming outside, immediately he took his key in his hand and hit me on my head, taking my blood out. I stood there shouting that this is how you people defend whom we defend. Treat a person from the army, from Air Force or from Navy, from the defense forces. More people came surprisingly and started abusing us that we are doing wrong things. That person, he took his stone out, started trying to hit my car. I trying to stop, he hit me on my head again. Here you can see the blood and see my condition. My wife was there thankfully to take me out, come in the car. We went to the police station. Presently no response. We will see it further. We are going to the hospital as per them. But this is what Karnataka has become. I believed in Kannada, but seeing the truth, the reality of main heartland Karnataka, I couldn't believe it. God help us. God gave me the power not to retaliate. Tomorrow if law and order doesn't help me, I will retaliate, and then these people will have it. Please help me. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.